அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாசனும்னா துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 8வது நாள். கிச்சனில் மேடை அமைக்கிறோம். இந்த மேடைக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நேற்று வீடியோவில் வந்து 31 இன்ச்சு வைக்க சொன்னேன். அந்த மாதிரி மேடை அமைக்கும் பொழுது அந்த மேடைக்கு மேலே நல்லா கலராக இருக்கிறதுக்காக கிரானைட்டு, அதாவது நல்லா ரிச்சான பிளாக் கலர் கிரானைட்டு, இல்லை பூ போடுற கிரானைட்டு, இந்த மாதிரி கிரானைட்டை வந்து அவங்க வந்து அந்த மேடைக்கு மேலே அமைக்கிறாங்க. இந்த மேடையில் கிரானைட்டு அமைப்பது என்பது அழகுக்கு வேணால் நல்லா இருக்கலாம் ஒழிய அழகு எப்பயுமே ஆபத்தை கொடுக்கக்கூடியது. எனவே நீங்கள் வந்து வீட்டில் அந்த மேடை போடுறீங்கன்னா அந்த மேடைக்கு மேலே வந்து டைல்ஸ்லேயே இப்போ நிறைய கல் வந்துருக்குது, அதை பயன்படுத்திக்கங்க. அதுதான் சிறப்பு. கிரானைட்டும் மார்பிளும் அந்த மேடைக்கு மேலே பயன்படுத்தாதீங்க, அது ரொம்ப தவறு. சப்போஸ் நீங்கள் இந்த மேடையை பயன்படுத்திருக்கீங்க, பல வீடு கட்டியிருக்கீங்க, இனிமேல் கட்ட போகிறவங்களும் பயன்படுத்தாதீங்க. இனிமேல் இருக்கிற கட்டணங்க இருந்தீங்கன்னா அந்த மேடை மேலே மட்டும் ஏறி நின்று எந்த வேலையும் செய்யாதீங்க. அந்த மேடையில் மேலே காலே படக்கூடாது. காலை ஏறி அது மேடை மேலே ஏறி நிற்காமல் நீங்கள் வந்து வீடு அந்த கிச்சனை சுத்தம் பண்ணிக்கங்க. மேடை மேலே மட்டும் ஏற வேணாம். கிரானைட் போட்டவங்க மட்டும் அந்த மேடை மேலே ஏறி நின்று சுத்தம் பண்ண வேணாம். மற்றபடி யாரும் புதுசாக போகிறோமா இருந்தால் அந்த கிரானைட் வந்து அந்த மேடையில் வந்து போட வேணாம். அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மேலும் பல நல்லதை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.